10 ஏக்கராக்கு நீங்கள் 5000 ரூபா 6000 செலவு பண்ணி மருந்தடிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இனி வெறும் உங்கள் கையில் 1000 ரூபா இருந்தால் போதும். 2 மணி நேரத்தில் 10 ஏக்கராக்கு ஒத்த ஆள் மருந்தடிக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? விவசாயிகளா நீங்கள், உங்களுக்கு 20000 ரூபா கேஷ்பேக் இருக்குங்க. ஏர் உழுதலை விட எரிடுவது நல்லதுன்னு சொல்லி நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. இதை ஏன்டா இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ண போகிறது இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான மருந்து தெளிக்கிறது, உரம் தெளிக்கிறது, இந்த மாதிரி மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய பூம் ஸ்ப்ரேயரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நாங்கள் வியாபார நோக்கத்துக்காக பண்ணலங்க. ஒரு விவசாயிகள் சந்திக்கிற 2 மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வீடியோ தான் இது. நீங்கள் இந்த மிஷினை வாங்கலைனாலும் பரவாயில்ல, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நவீன விவசாயத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பூம் ஸ்ப்ரேயர்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 5 ஏக்கராலேருந்து 10 ஏக்கரா 15 ஏக்கரா நிலம் வச்சுருந்தீங்கன்னா அதில் மருந்து தெளிக்கிறது, உரம் தெளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனால் அதை ட்ரோன் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு ட்ரோன் மினிமம் 3 லட்ச ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபா வரும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வைங்க, அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போடணும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா வரைக்குமே ஒரு ட்ரோன் வச்சுருந்தா நமக்கு செலவாகுங்க. சரி, ஓகே, ட்ரோன் வச்சுருந்தா இவ்வளோ செலவு, நான் ஆள் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் 600 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் தரணுங்க. ஒரு ஏரியாவை பொறுத்து இந்த அமௌண்ட் மாறும். ஒரு ஆள் வச்சு கண்டிப்பாக 5 ஏக்கரா 10 ஏக்கராலாம் மருந்தடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் மினிமம் 3லேருந்து 4 பேர்த்த போடுவோம். நீங்களே சொல்லுங்கள், 4 பேர்த்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3200 ரூபா ஆச்சு. அது போக நீங்கள் மருந்து செலவு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆள் வச்சு பண்ணாலும் ஒரு 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா செலவாகுங்க. ட்ரோன் மாதிரி அதிக வேலையை குறைந்த நேரத்தில் முடிக்கணும். அதே சமயம் ஆட்கூலியை விட ரொம்ப கம்மியான செலவு எடுத்துக்கணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாம் இப்போ பூம் ஸ்ப்ரேயரை லான்ச் பண்ணியிருக்கோங்க. இது என்னெல்லாம் பண்ணும், இது யாரெல்லாம் வாங்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் சப்போட்டா, கொய்யா, மா இந்த மாதிரி தோட்டம் வச்சுருந்தாலும், மல்லிகைப்பூ, செவ்வந்தி பூங்கிற மாதிரி 2 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் பயிர் பண்ணுற எந்த ஒரு பயிராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மருந்து அடிச்சே ஆவீங்க. நீங்கள் அதை ஆள் வச்சு பண்ணால் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செலவாகுங்கிறது. ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பூம் ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ரொம்ப குறைவான நேரத்துலையும் குறைவான செலவில் சூப்பராக உங்களால் வேலையை முடிச்சுக்க முடியுங்க. இப்போ நீங்கள் மேனுவலாக ஒரு ஆளை கூப்பிட்றீங்கன்னா அவங்க பின்னாடி ஷோல்டரில் மாட்டிட்டு வர கெப்பாசிட்டி வெறும் 10 லிட்டரு தாங்க. ஒவ்வொரு டைமும் 10 லிட்டரு தீரும்போது நீங்கள் திருப்பி வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே ஒரு நாள் ஆகிடும் ஒரு 5 ஏக்கரா ஓட்டுறதுக்கே. இப்போ நம்ம பூம் ஸ்ப்ரேயரில் 100 லிட்டரு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதுனால தேவைக்கேற்ப நேரத்தை குறைவாகவே உங்களால் உங்கள் நிலத்துக்கு மருந்தடிச்சுக்க முடியுங்க. இப்போ இவ்வளோ நேரம் பூம் ஸ்ப்ரேயர்னால் என்ன, அதனால என்ன யூஸுங்கிறத பார்த்தோம். இப்போ இதை ஏன் நம்ம எம்டிஎம்மில் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் எம்டிஎம்மில் வாங்குகிற ஒரு பெரிய லாபமே என்ன தெரியுங்களா? சர்வீஸ் தாங்க. ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங்கிறனால உங்களுக்கு எப்போவுமே ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்கும், கூடவே உங்களுக்கு சர்வீஸும் சூப்பராக இருக்கும். இப்போ பூம் ஸ்ப்ரேயர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்று டேங்க் கெப்பாசிட்டி, இன்னொன்று நாசில். இப்போ நீங்கள் வெளியே வாங்கும்போது நாசில் வந்து ஃபிக்ஸ்டாக வரும். ஃபிக்ஸ்டாக வரதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறத உங்கள் தேவைக்கேற்ப மாற்றிக்க முடியாது. இப்போ நம்ம எம்டிஎம்மில் நீங்கள் வாங்கும்போது இப்போ உங்கள் பயிர் வெறும் 2 அடி தான் அப்படின்னா 2 அடிக்கு இந்த 2 நாசிலையும் பக்கம் பக்கமாக வச்சுக்கலாம். இல்லை என் பயிர் 4 அடிக்கு மேலே அப்படின்னாலும் நீங்கள் இந்த நாசிலை தள்ளி வச்சு 4 அடிக்கு 3 அடிக்கு 2 அடிக்குன்னு உங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அந்த தேவைக்கேற்ப உங்களால் நம்மளோட நாசிலை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து மஞ்சள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே தான் அடிப்பீங்க மருந்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிகிரியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு எலுமிச்சை பழம் இல்லை வந்து ஒரு மாதுளை பழம் அந்த மாதிரி மரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் மேலே தூக்கி அடிச்சுக்க முடியுங்க. ஏன்னா நம்ம பூம் ஸ்ப்ரேயரில் டிகிரியும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பூம் ஸ்ப்ரேயரில் ஈவனாக உங்களுக்கு மருந்து தெளிக்கிறதுனால 5% மகசூல் அதிகமாகுதுங்க. இப்போ நீங்கள் வெளியே ரொம்ப ரேட்டு கம்மியாக வாங்குறேன்னு நினச்சி வெளியே வாங்கினீங்கன்னா அவங்க முதல்ல கை வைக்கிறது குவாலிட்டியில் தாங்க. இப்போ பூம் ஸ்ப்ரேயர்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட ஹார்ட்டே நாசில் தான். நாசில்னாலே பெஸ்ட்டு ஃப்ளட்ஜெட் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ளட்ஜெட் தாங்க. நம்மக்கிட்ட நீங்கள் பூம் ஸ்ப்ரேயர் வாங்கும்போது உங்களால் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம 1 பார்லேருந்து 10 பார் வரைக்குமே ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு கொடுத்துருக்கிற இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா 7 HP, சிசியில் பார்த்துட்டிங்கன்னா 170 சிசிங்க. இப்போ நம்ம பூம் ஸ்ப்ரேயரில் ரிவர்ஸ் கீர், ஃபார்வர்ட் கீர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க. இதில் நல்ல பட்டன் கிரிப்பு வச்ச டயர் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு மிஷினோட புல்லிங் பவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ உங்ககிட்ட லேண்டே இல்லைனாலும் நீங்கள் இதை வாங்கலாம் தாராளமாக. ஏன்னா இதோட தேவை அதிகங்கிறனால நீங்கள் இதை எப்போ வேணாலும் ரெண்ட்டுக்கு விட்டும் சம்பாரிச்சிக்க முடியும். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இவ்வளோ ஸ்பெக்கோட
இவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸோட இந்த மிஷினை நீங்கள் வெளியே எங்கே வாங்கினாலும் 1.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வாங்க முடியாதுங்க. நம்ம எம்டிஎம்மில் இது வெறும் 98,690 தான். சும்மா சொன்னேன். இப்போ லான்ச்சிங் ஆஃபராக 20,000 ரூபா தள்ளுபடி போக வெறும் 78,690 தான். அதுவும் எல்லாத்துக்கும் எங்களால் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணுற 20 பேர்த்துக்கு தான் இந்த ஆஃபர். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.